ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. அக்கா நான் சொல்றத கொஞ்சம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லு. அவங்க கிட்ட பேசி கல்யாண நாளை குறிச்சிடலாம். சின்னத்த சகல எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். இனிமேலாச்சும் அவரை பழி வாங்குறத விட்டுட்டு அத்தை என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகனா இல்லாம மகனா இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அத்தை, இதை நான் என்னோட குடும்பமா தான் பாக்குறேன். இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை. என்ன சந்திரா? நம்ம கங்கையம்மன் கோயில் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு லேண்ட் ஒண்ணு சேலுக்கு வருது. நம்ம போய் அதை பாத்துட்டு வந்துடலாமா? சித்தி அம்மாவை கோயில கூட்டிட்டு போய் கார்த்திய மாட்டி விட பிளான் பண்றாங்க. அதனாலதான் லேண்ட் அது இதுன்னு கதையை அளந்து விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படியாவது தடுத்தாகணும். சந்திரா, இப்ப நமக்கு எதுக்கு நிலம் எல்லாம்? அதை வாங்கி போட்டு என்ன பண்ண போறோம்? இல்லக்கா, அது ரொம்ப நல்ல இடமா இருக்கு. ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. வாங்கி போட்டா நமக்கு பிற்காலத்துல யூஸ் ஆகும்ல. வேணாம் சந்திரா, இருக்கிறதே நம்மளால பாத்துக்க முடியல. இதுல புதுசா வேற எதுக்கு வாங்கிக்கிட்டு? அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் துர்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த லேண்ட வாங்கி துர்காக்கு சீதனமா கொடுக்கலாம்ல. நீ சொல்றதும் நல்ல யோசனை தான். அப்புறம் என்னக்கா, வா உடனே போய் பாத்துட்டு வந்துடலாம். சரி வா, போய் பாத்துட்டு வந்துடலாம். அம்மா, நீங்க பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதான் நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்து இருக்கே. இப்ப புதுசா சித்தி சொல்ற இடத்த வாங்கி என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் வேண்டாம்மா. ரேவதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. இப்படி சீப்பா வர இடங்களை வாங்கி போட்டாதான் பின்னாடி பெருசா லாபம் பார்க்க முடியும். இதெல்லாம் வியாபார தந்திரம், உனக்கு புரியாது. சித்தி சொல்றதும் நல்ல ஐடியா தான். நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். சரியா? நீ வா சந்தா. என்ன? கை வலிக்குது அம்மா, கை ரொம்ப வலிக்குது. என்ன என்னாச்சு? நீ வா, வந்து முதல்ல உட்காரு. உட்காரு உட்காரு. பாத்து. என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுமா. ஏமா, டாக்டர் கொடுத்த ஆயின்மெண்ட் இருக்கா? அத தடவி பாப்போம். இல்லம்மா, அதுவும் இல்ல. கை வலிக்குதுமா. வலிக்குதா? என்னாச்சு ரேவதி? ரொம்ப வலிக்குதா? ரேவதி, என்ன அம்மா கை பிடிச்சிட்டு இருக்காங்க? என்னாச்சு? இவளுக்கு கை வலிக்குதான், அதான் அக்கா நீவி விட்டுட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு பண்ணு ரோகிணி. என்ன சித்தி? நீ கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு வந்து ரேவதி கையில நல்லா தடவி நீவி விடு. வலி தானா போயிடும். சரி சித்தி. அக்கா, ரேவதிய ரோகிணி பாத்துக்குவா. நாம போய் அந்த லேண்ட பாத்துட்டு வந்துருவோம். ரோஹிணி, இவ்வளவு நல்லா பாத்துக்கோ. சரியா? நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. அம்மா, என் கை ரொம்ப வலிக்குதுமா. நீங்க என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும். என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா. ஐயோ! அம்மா, எங்க உங்க பேரனை இன்னும் காணோம்? சடங்குகளை நல்ல நேரத்துல செய்யணும். அப்பதான் அது செத்தவங்களை போய் சேரும். போன் பண்ணிட்டேன் சாமி, வந்துகிட்டே இருக்கிறதா சொன்னா. நீங்க மத்த வேலையில பாருங்க. என் பேரன் வந்துட்டாங்க. நீங்க சடங்குக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணுங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. அம்மா,
காரியத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்களே பண்றதா மாப்பிள்ள சொன்னாரு. இல்லாட்டி போனா நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பேம்மா. அதனால என்னையா, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா அப்போ சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். அந்த வேட்டியை கொடுங்க. ஐயா கார்த்தி, இந்த துணியை மாத்திட்டு வாயா. சரிங்க பாட்டி. உட்காருங்க. கையை கூப்பிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் திரிவிக்ரமாய நமஹ, ஓம் பத்மநாபாய நமஹ, ஓம் ரிஷிகேசாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். வாங்கிக்கோ, குட்டிக்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். சந்திராவுக்கு போன் பண்ணி சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு வர சொல்லுவோம்.